Dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எக்ஸசைஸ் நம்பர் 6. இதனுடைய எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மெயில் அப்படின்ற ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் டேட் அண்ட் டைமு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூசர் நேமு, சென்டர் நேமு, அதே மாதிரி ஹோஸ்ட் அட்ரஸ், ஸோ அதே மாதிரி டெஸ்டினேஷன் யூசர் அண்ட் ஹோஸ்ட் அட்ரஸ், ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா டேபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். சரிங்களா? அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 வேல்யூஸ் ஆச்சு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்க அந்த டேபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த பர்டிகுலர் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த டேபிள் மேலே செய்ய முடியும். சரிங்களா? அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு டேபிள் க்ரியேட் பண்ணிடுறோம் மெயில் அப்படின்ட்டு. க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் தி மெயில் வித் தி லார்ஜஸ்ட் மெயில் பீயிங் ஃபர்ஸ்ட். அதாவது லார்ஜஸ்ட் மெயில் இந்த சைஸ் இருக்குல்ல, எந்த மெயிலினுடைய சைஸ் வந்து அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசெண்டிங்ன்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ஆர்டர் பை டிசெண்டிங் அப்படின்ற கொடுத்தோம் அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க டாப் டு பாட்டம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். சரிங்களா? லார்ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்து எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதாவது இந்த சைஸ் இருக்குல்ல, சரிங்களா, இந்த சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பர்டிகுலராக 25 MBக்கு மேலே இருக்கிறவங்களுடைய சைஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க பெச் பண்ணி எடுக்கிறோம். மெயிலை வந்து பெச் பண்ணி எடுக்கிறோம். யாரெல்லாம் யாரோடைய மெயிலோட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 25 MBயோட அதிகமாக இருக்குது அப்படின்றத பெச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதுக்கும் சைஸ் அண்ட் ஃபீல்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க சர்ச்சுக்கு யூஸ் பண்ண போகிறோம், கீயாக யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இன்சர்ட் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா சம் டூப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ டூப்ளிகேஷன் இருக்கிற அந்த ஃபீல்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ரோவை அதை டப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டப்பிள் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பெச் பண்ணி எடுத்து காட்ட போகிறோம். ஸோ அதுதான் வந்து தேர்ட் எய்ம். அதாவது டூப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஸ்பெச் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க செலக்ட் கொரியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க செலக்ட் கொரியில் இருந்து வர ரிசல்ட்டை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணலாம். சரிங்களா? நம்ம பெச் பண்ணி எடுத்த அந்த ரிசல்ட் செட்டை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ அந்த வேரியபிளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுறோன்னாக்க நம்ம அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடையும் நீங்கள் செலக்ட் கொரி எழுதணும்னு அவசியம் கிடையாது. அந்த செலக்ட் கொரியை நம்ம வேரியபிளில் அந்த ரிசல்ட் செட்டை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயில் அப்படின்ற ஒரு டேபிள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? மெயில் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் டூப்ளிகேஷன்ஸ் உள்ள ரெக்கார்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இன்சர்ட் பண்ணிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ரோஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க டப்பிள்ஸ் ரோஸை தான் நான் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்க டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்சர்ட் பண்ணிடுறோம். ஸோ இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷனும் போட்டு பார்த்துக்குறோம். ஆஃப்டர் தட் அதை செலக்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ செலக்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கே டூப்ளிகேஷன்ஸ் எங்கேயாச்சும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டூப்ளிகேட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க விட்டுட்டு எடுத்து காட்டணும். ஒன்று வந்து பார்த்திங்க ஃபஸ்ட்டு எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டாப் டு பாட்டம், அதாவது லார்ஜஸ்ட் மெயில் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி டிசைனிங் ஆர்டரில் வரணும். அதுதான் சொன்னேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மெயில் ஆர்டர் பைன்ற கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க சைஸ் கொடுத்து அதை டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தோம் அப்படின்னாக்க டாப் டு பாட்டம் என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு ஃபெச் பண்ணி எடுத்து கொடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அந்த மெயிலினுடைய சைஸ் வந்து பார்த்திங்க ஓவர் 25 MB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க கிரேட்டர் சைஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 25,000 KB. இது கேபியில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது MBA கன்வெர்ட் பண்ணால் இந்த வேல்யூ கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? அப்படி கொடுத்தாக்க பார்த்திங்க அப்படின்னாக்க 3 ரோஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது, டப்பிள்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரிமூவ் தி டூப்ளிகேட் ரோஸ் ஃப்ரம் ரிசல்ட் செட். அதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் இதில் இருக்குது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ
ஸோ அந்த டூப்ளிகேட் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா விட்டுட்டு ஃபெச் பண்ணி எடுத்து கொடுக்கணும். ஸோ இது ரெண்டும் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது. சேம் வேல்யூ வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதை விட்டுட்டு தான் ஃபெச் பண்ணி கொடுக்கணும். டூப்ளிகேட் வேல்யூஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதை விட்டுட்டு எடுக்கிறதுக்கு அந்த டிஸ்டிங்க்ட்ன்ற ஆப்ரேஷன் டிஸ்டிங்க்ட்ன்ற கிளாஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே செலக்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார் ஃப்ரம் மெயில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெயிலில் இருக்கிற டேபிளில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸை விட்டுட்டு மீதி வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபெச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த டூப்ளிகேட் வேல்யூ என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஃபீல்டு எல்லா ஃபீல்டையும் சேர்த்து சேமாக இருக்கிற ஃபீல்டை மட்டும் விட்டுட்டு ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதை ஃபெச் பண்ணி எடுத்து காட்டும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செலக்ட் கொரி. ஸோ செலக்ட் கொரி யூஸிங் வேரியபிள். சரிங்களா? செலக்ட் ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எடுத்து பார்க்குறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலக்ட் டிஸ்டிங்க்ட் எஸ்ஆர்சி யூசர். எஸ்ஆர்சி யூசர்ன்றது ஒரு ஃபீல்டு. எஸ்ஆர்சி யூசர். சரிங்களா? ஃப்ரம் மெயிலேருந்து எடுக்கணும். சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 கேபி கொடுத்துருக்காங்க. ஸோ 35,000 கேபி அப்படின்னாக்க 35,000 கேபி இங்கே ஒரே ஒரு மெயில் தான் இருக்குது. அது கூட 35,000 தான் இருக்குது. இங்கே கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிரேட்டர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருந்தாக்க ஒரு வேல்யூ கண்டிப்பாக வந்து ஃபெச் ஆகி வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 35 கேபிக்கு மேலே எந்த வேல்யூஸும் இல்லை. அதனால் நல் வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ நாம் என்ன பண்ணுறோம் ஒரு டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ணுறோம். ஸ்டார் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த டேபிளில் வேல்யூஸை நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ சம் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ணணும். காப்பி தென் பேஸ்ட் என்டர். காப்பி பேஸ்ட் என்டர். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு ரோவையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. மேனுவலாக டைப் பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் அடிக்கக்கூடாது. அகைன் சொல்கிறேன். சரியா? மேனுவலாக பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. காப்பி தென் பேஸ்ட். ஓகே. அடுத்த ரோ. Okay, then paste. Okay, then paste. Simple. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சம் வேல்யூஸ் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ணுறோம். 9 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ணது இருக்கா, க்ரியேட் பண்ண அந்த டேபிள் இருக்கா அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறோம். இருக்குது. ஸோ ஃபீல்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதில் செலக்ட் கொரி போட்டு பார்க்குறீங்க. நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இன்சர்ட் பண்ண வேல்யூ காப்பி பேஸ்ட் என்டர். சரிங்களா? இன்சர்ட் பண்ண வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஒரு ரிசல்ட் செட் வேல்யூஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் வேரியபிளில் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாப் 5 எடுக்கணும். சைஸ் வைஸ் பர்டிகுலர் சைஸ்லேருந்து எத்தனை மெயில்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எய்ம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னாக்க ஷார்ட் தி மெயில் வித் தி லார்ஜஸ்ட் மெயில் ஃபஸ்ட்டு வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான கொரிஸ். ஸோ பேஸ்ட். இதில் பார்த்திங்க அப்படின்னா டாப் டு பாட்டம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 3000 தான் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் 2000. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் பண்ணி சைஸை டிசைனிங் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு டிஸ்பிளேல காட்டியிருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எய்ம் ஓவர். செகண்ட் எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லார்ஜஸ்ட், அதாவது 25 MBக்கு மேலே இருக்கிற மெயிலை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபெச் பண்ணி காட்டணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து 25 கேபிக்கு மேலே இருக்கிறது, அதாவது 25 KB அல்லது அதுக்கும் மேலே. ஸோ 25,000 KB, சாரி எம்பிஏ கேபியை கன்வெர்ட் பண்ணால் 25,000 வந்துடும் கண்டிப்பாக உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சைஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூப்ளிகேஷன்ஸ் வரக்கூடாது. டூப்ளிகேஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டிங்க்ட்ன்ற கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணிடும். சரிங்களா? இங்கே எங்கே டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூ ஒரு ரோ விட்டுரும். அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூ எங்கன்னா இருக்கா அப்படின்னு பாருங்கள். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஓகே, இல்லை இது கிடையாது. டூப்ளிகேட் வேல்யூஸ் ஒரு 3 வேல்யூஸ் விட்டுட்டு நம்மளுக்கு 2 வேல்யூஸை விட்டுட்டு நம்மளுக்கு டேபிள்லேருந்து எடுத்து காட்டுது. டூப்ளிகேட் வேல்யூ விட்டுருச்சு. சரிங்களா? ஓகே, நம்ம டூப்ளிகேட் வேல்யூ டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், அவாய்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட் எய்ம் வந்து ஒரு வேரியபிளில் நாம் கொடுக்குற கொரீஸை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல் கம்ப்ளீட் கொரி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக தான். ஸோ எஸ்ஆர்சி வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா வேல்யூ இப்போது இதுக்கான இந்த செலக்ட் கொரிக்கான ரிசல்ட் வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னாக்க இந்த எஸ்ஆர்சி வேல்யூன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த வேரியபிளை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ இருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க பேஸ்ட் பண்ணி எடுத்து கொடுக்கும். சரிங்களா? ஓகே. சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்ஆர்சி வேல்யூவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 25 அபவ் கொடுத்தீங்க அப்படின்னா 25 ஆல்ரெடி வந்து எஸ்ஆர்சியில் வேல்யூ ஒன்று சேவ் ஆகிருக்கு, அதனால் நமக்கு எரர் வருது. ஸோ இதில் 1 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 1 வேல்யூ வந்து இருக்கிறதுனால அது உங்களுக்கு வந்து ஃபெச் பண்ணி எடுத்து கொடுக்கல. சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைஸ் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னாக்க 1 ரோ எஃபெக்டட். ஸோ இதில் வேல்யூஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன இருக்கும் அப்படின்னாக்க செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராமு 1 2 3 அதாவது 25 KB, அதாவது 25,000 KB எங்கே இருக்குது பாருங்கள், 25,000 KB. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஸ்டோர் ஆகிடும், உங்களுக்கு வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? சரிங்களா? தட்ஸ் ஆல். இந்த எக்ஸசைஸ்னுடைய எய்ம் வந்து எல்லாத்தையும் நம்ம டெமோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.